ஒற்றுமையும் அவங்களோட ஒத்துழைப்போடையும் நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். பாஜகலேருந்து விலகிற காரணம் அப்படின்னா வந்து இப்போ பாருங்களேன், ஒரு பஸ்ஸில் பயணிக்கிறோம். அந்த பஸ்ஸில் வந்து நம்மளுக்கு நெரிசல் இருக்கும், அந்த கூட்டம் அதிகமாக இருக்கும், சீட்டு கிடச்சிருக்காது. அதுக்காக நான் வந்து சட்டமன்ற சீட்டை சொன்னேன்னு நினச்சிக்கிறாதீங்க, சீட்டு கிடச்சிருக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுக்காக நம்ம பஸ்ஸை வந்து குறை சொல்ல முடியுமா? நம்ம வந்து இன்னொரு பஸ்ஸில் இறங்கி நம்மளோட கம்ஃபர்டான பஸ்ஸுகளுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறோம். அது மாதிரி ஐஜேகேல இப்போ இணைஞ்சிருக்கேன், அவங்களோட ட்ராவல் பண்ணுறேன். ஸோ என்னோட கொள்கைக்கு என்னோட மனசுக்கும் ஐயா பாரிவேந்தரோட அவரோட கொள்கைக்கும் அவரோட அதாவது அரவணைப்பும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரவி பச்சமுத்து ஐயாவோட அரவணைப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால ஐஜேகேல செஞ்சிருக்கேன். இதில் அதிருப்தியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு அதான் சொன்னேன்ல, என்னோட பிடித்தவர்கள் அதிகமாக இருக்கின்றனர். எனக்கு ஐயா பிரதமர் ஐயா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தமிழ்நாடு அண்ணாமலைஜி எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில அதாவது மனஸ்தாபங்கிறது எல்லா கட்சியிலும் இருக்கிறது தானே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எப்போதுமே வந்து ஒரு சின்னவராக இருக்கட்டும் பெரியவராக இருக்கட்டும், எங்கே ஒரு மதிப்பு மரியாதை அதுக்கு தகுந்த இடம் கிடைக்குதோ அந்த இடத்துக்கு போகிறது தப்பு கிடையாது. எதில் திரையுலகில் இப்போ ஒரு 3 படம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் இன்னும் வந்து இதை சொல்லலை. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு புதிய தலைமுறைக்கு சொல்கிறேன். நானும் விஜய் சேதுபதியும் நித்யா மேனன் பண்ணுற ஒரு படம், பாண்டியராஜ் சார் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற படம் போயிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த படத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதை தவிர ஹிந்தியில் வந்து வில்லனா பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பெரிய படம் வந்து கமிட் ஆகிருக்கேன். ஸோ அதுவும் விரைவில் அந்த நியூஸ் வரும். அது தவிர மலையாள படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது 8th ஷூட் போகுது. ஸோ எல்லாம் வந்து இந்த ஒரு 2-3 மாத காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு மார்ச்லேருந்து எங்களோட அரசியல் பணிகள் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு 4-5 படம் வந்து கமிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு உண்டான வேலைகளை பண்ணணும் அப்படின்னு. நன்றி.